சகோதரத்துவம் என்னும் விதைகளை மாணவன் மனதில் ஆழமாக விதைக்கின்றன. எவன் ஒருவன் கீழ்ப்படுதலை கடைபிடிக்கின்றானோ அவன் உயர்ந்த நிலைக்கு வருவான் என்பது நம் முன்னோர் கூற்று. அத்தகைய சிறந்த குணத்தை கற்பிப்பது பள்ளியே என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. சமுதாயம் மாணவர்களுக்கு குறுகிய மனப்பான்மையை ஏற்படுத்துகிறது. ஆனால் பள்ளியோ மாணவர்களுக்கு விசாலமான மனப்பான்மையை தான் ஏற்படுத்துகிறது. பள்ளிகள் மாணவர்களுக்கு எதை சாப்பிடுவது, எவ்வாறு ஆரோக்கியமாக இருப்பது என்பதை கற்றுத்தருவது பள்ளிகள். மூட நம்பிக்கைகள் மலைந்து கடந்த சமுதாயத்தை அறிவார்ந்த சமுதாயமாக மாற்றியது பள்ளி என்பது அனைவராலும் மறக்க முடியாத உண்மை. பள்ளிகள் புதுமையை கற்றுத்தருகின்றன. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வருங்கால சமுதாயம் நல்ல பழக்கங்கள் உடையதாக இருக்க வேண்டும் என்ற நோக்கில்தான் பல பள்ளிகளை ஆரம்பித்தார். பண்பாடு கலாச்சாரம் உடைய மனிதனை உயர்ந்த மனிதர். அந்த பண்பாட்டை கற்றுத்தருவது பள்ளி. எப்படி வேணுமானாலும் வாழலாம் என்பது வாழ்க்கை அல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை என்னும் ஓடத்தை இயக்க கற்றுத்தருவது பள்ளி. நம் மன அகயிருளை அகற்ற உதவும் கலங்கரை விளக்காகும். சமுதாயத்தால் கற்றுத்தரப்படும் தீய பழக்கங்களுக்கு வரையறை கிடையாது. ஆனால் பள்ளியில் கற்றுத்தரும் பழக்கங்கள் சான்றோர்களால் தர்க்க ரீதியாக உருவாக்கப்பட்டது. ஆகையால் ஒவ்வொரு மாணவனையும் நெறிப்படுத்துவது பள்ளிக்கூடமே பள்ளிக்கூடமே என்று கூறி எங்களுக்கே சாதகமாக தீர்ப்பை தர வேண்டும் நடுவர் அவர்களே என்று கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையா பேசினாங்க. பேசும்போது சார் நாங்க இந்த மாதிரி ஒரு நல்ல மாணவனா இருக்கிறதுக்கு காரணமே பள்ளிக்கூடம் தான் சார். இதுக்கு பல எடுத்துக்காட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த ஹெலன் கில்லர் அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கிறாங்க. அவங்க சிறந்த ஒரு படைப்பாளியா மாறுவதற்கு காரணமா இருந்தது பள்ளிக்கூடம் தான் சார். அது மட்டும் இல்ல, நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவர் பெருமைக்குரிய அப்துல் கலாம் அவர்கள் மிக உச்சிக்கு மூத்த குடிமகனா வந்ததுக்கு காரணம், அவர் ஒரு பெரிய அறிவியல் மேதையா வந்ததுக்கு காரணம் பள்ளிக்கூடம் தான் சார். பள்ளிக்கூடத்துல வாத்தியார் வழிகாட்டுனதால சார் இந்த அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்குறாங்க. அருமையா சொன்னாங்க. சரி, இருந்தாலும் அடுத்த சமுதாயங்கிற அணியில என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வாங்க பேசுங்க. மாணவர்களை நெறிப்படுத்துவது சமுதாயமே. மதிப்புமிகு நடுவர் அவர்களே, எனதனி தலைவர் அவர்களே, எதிரணி நண்பர்களே, மாணவ நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எதிரணி நண்பர் பேசும்போது மாணவர்களை நெறிப்படுத்துவது பள்ளிக்கூடமே என்று கூறி அதற்கு முன்னால் குடியரசுத் தலைவர் மதிப்புமிகு அப்துல் கலாம் அவர்களை உதாரணமாக கூறினார். அப்துல் கலாம் அவர்கள் பிறந்தது ஒரு இஸ்லாமிய வீட்டிலாக இருந்தாலும் அவருடைய பெரும்பாலான நண்பர்கள் இந்துக்களே. காரணம், ராமேஸ்வரம் பெரிய கோவிலில் உள்ள குருக்கள் இவரது தந்தையின் நண்பர். ஆகவே அப்துல் கலாம் அவர்கள் தனது தந்தையின் நண்பராகிய அந்த குருக்கள் வீட்டில் மிகுந்த நட்போடு பழகி வந்தார். ஆகவே தான் அப்துல் கலாம் அவர்கள் சைவ உணவை உண்ணும் பழக்கம் ஏற்பட்டது. இந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கிறார். இதிலிருந்தே ஒரு மாணவனை நல்வழிப்படுத்துவது சமுதாயமே என்பது நன்றாக புலப்படுகின்றது நடுவர் அவர்களே. மற்றும் அன்றைய காலகட்டங்களில் நம் முன்னோர்கள் சில பழமொழிகளை கூறி ஊரையும் சமுதாயத்தையும் நல்வழிப்படுத்தியுள்ளனர். உதாரணமாக, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, ஊர்கூடி தேர் இருக்க வேண்டும், கோயில் இல்லா ஊரில் குடி போக வேண்டாம் என்பன போன்ற பழமொழிகளை கூறி ஊரையும் சமுதாயத்தையும் நல்வழி மற்றும் நெறிப்படுத்தியுள்ளனர். பாரதியார் கூட ஓடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா என்று பாப்பா பாட்டில் கூடி விளையாட சொன்னார். காரணம், கூடி வாழும் போதுதான் சமுதாய மக்களிடம் ஒற்றுமை உணர்வு ஏற்படும். மற்றும் நம் ஊர், நம் கோவில், நம் திருவிழா என எல்லோரும் கூடி பல விழாக்களை நடத்தி ஒற்றுமை உணர்வும் விட்டு கொடுத்தது போன்ற நல்ல நெறிகளை ஏற்படுத்தினார். ஊருக்கு ஊர் விளையாட்டு போட்டிகள் மற்றும் கலாச்சார விழாக்களின் மூலமாக நமது பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரம் வளர்ச்சிப்படுவதும் இந்த சமுதாயத்தால் தானே நடுவர் அவர்களே. நமது பண்பாடும் பாரம்பரியமும் இன்று வரை கெடாமல் பாதுகாத்து உலக மக்களிடையே நாம் உயர்ந்து நிற்பது நம் முன்னோர்கள் செவிவெளி கேட்ட செய்திகளாலும் பல குட்டி குட்டி நீதி கதைகளை குழந்தைகளுக்கு கூறி வந்ததால் தானே. இன்றும் நம் கிராமப்புறங்களில் நிலாச்சோறு சாப்பிடுவோமே, அதை மறந்து விட்டார்களா? இவை நம் பள்ளியிலா சொல்லிக் கொடுத்தார்கள்? நம் முன்னோர்கள் விளையாட்டின் மூலமாகவும் இவ்வாறு சின்ன சின்ன விஷயங்களை பண்டிகை என்று நடத்துவதால் தானே நாம் நமது கவலைகளை எல்லாம் மறந்து அனைவரின் வீட்டு சாப்பாட்டை பயந்து கொண்டு நிலாமுற்றத்தில் விளையாடும் விளையாட்டை மறக்க முடியுமா? எதிரணி நண்பர்களே, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவுமா? கொஞ்சம் நினைத்து பாருங்கள் நடுவர் அவர்களே. பள்ளியில் பாடம் என்பது வாழ்க்கையில் பயன்பட வேண்டும். இவ்வாறு பயன்படாமல் போனால் என்ன ஆகும்? இன்றைய நிலையும் அதுவே. எனவே
எப்போதும் அனுபவ அறிவு மிக முக்கியமாகப்படுகிறது. அந்த அனுபவ அறிவை தருவது பள்ளியா? இல்லை, சமுதாயமே. ஆகையால் மாணவர்களை, இளைஞர்களை நல்ல முறையில் நெறிப்படுத்துவது சமுதாயமே சமுதாயமே என கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி எங்களுக்கே நல்ல தீர்ப்பை தருமாறு நடுவர் அவர்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, சிறப்பா பேசினாங்க. அவங்க பேசுற நேரத்துல சொன்னாங்க, சார் இந்த ஊர்ல திருவிழா எல்லாம் வைக்கிறாங்க சார். இந்த திருவிழாவில் தான் சார் நம்ம ஊர் பண்பாடு, பாரம்பரியம், நம்ம கலாச்சாரம் இதெல்லாம் வெளிப்படுது சார். இதெல்லாம் நாங்க கத்துக்கிறோம் அப்படின்னாங்க. அருமையா இருக்கு. ரொம்ப பழமொழி எல்லாம் சொன்னாங்க சார். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்ட்டு. ஒரு கருத்து என்னன்னா, அதுல ஒரு இல் வச்சுதான் சொல்லியிருக்கிறாங்க. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. வாழ்ந்தா தானே, வாழ்ந்தா நம்ம தான். அருமையா சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்போ ரெண்டு தரப்புல இருக்கக்கூடிய வாதமும் முடிஞ்சாச்சு. அவங்க கருத்தை வந்து அப்படி விட்டு உல்லாசுறாங்க. சார் பள்ளிக்கூடம் தான் முடியாது அப்படின்ட்டாங்க. அங்க பார்த்தாலே முறைக்கிறாங்க, இன்னும் தீர்ப்பு அந்த பக்கம் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு. இவங்க அதுக்கு மேல, சார் சமுதாயம் தான் சார், பள்ளிக்கூடம் முடிஞ்சு நீங்க எந்த வழியா தான் போனோம், சமுதாயம் தான், எல்லாத்தையுமே நாங்க சமுதாயத்துல தான் கத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அருமையா பேசிருக்கிறாங்க. ஒரு சின்ன குழப்பமா தான் இருக்கு. இந்த பக்கம் திரும்ப சொல்லவா, இந்த பக்கம் திரும்ப சொல்லவா? ஏன்னா கருத்துக்கள் வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கு. அந்த பக்கமும் சிறந்த கருத்துக்கள், இந்த பக்கமும் கருத்து பொதிவுங்கிறது பயங்கரமா இருக்கு. ரெண்டு அணியிலையும் பக்காவா கொடுத்துருக்குறாங்க. முடிவுக்கு வர முடியல. அதனால இன்னும் ஒரு முறை ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அணி தலைவருக்கு. கடைசி வாய்ப்பா உங்க கருத்துல இருக்கு, உங்க தரப்பு கருத்தை ஒட்டு மொத்தமா வந்து பேசுங்க. வாங்க, இந்த கருத்துல ஒரு முடிவுக்கு வந்துடலாம். பேசுங்க. நடுவர் அவர்களே வணக்கம். எதிரணி நண்பர்கள் மாணவர்களை நெறிப்படுத்துவது சமுதாயம் என்று கூறுகிறார்கள். அந்த சமுதாயத்திலும் கல்வி அறிவு பெற்றவர்கள் இருந்தால்தான் நல்ல மாணவனை நெறிப்படுத்த முடியும். நம் வீட்டு விசேஷங்களில் நம் உறவினர்கள் வீட்டிற்கு வந்தால் முதலில் கேட்பது, உன் குழந்தை எந்த வகுப்பு படிக்கின்றான், என்ன படிக்கின்றான் என்பதைத்தான் கேட்கின்றார்கள். ஏனென்றால் கல்வி கண் போன்றது. ஒரு மனிதனுக்கு கண் எவ்வளவு முக்கியமானதோ அதுபோன்று கல்வி என்னும் 3 எழுத்து மந்திரம். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். ஒரு தாய் தன் மகன் பிறக்கும் பொழுது அடையும் மகிழ்ச்சியை விட தன் மகன் அறிவில் சிறந்தவன், நெறியில் நிறைந்தவன் என்று பலர் கூறி கேட்கும் போது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார். அந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதும் பள்ளிதான். நடுவர் அவர்களே, கடல் பெரிதும் மண்ணீரும் ஆகாது, அதன் அருகே சிற்றுறால் உண்ணீரும் ஆகிவிடு. கடல் நிறைய நீர் இருந்தாலும் அது கழுவுவதற்கு கூட பயன்படுவதில்லை. கடல் அருகே மணற்குடியில் சுரக்கும் நூற்றினை கழுவுவதற்கும் மட்டுமன்றி பருகுவதற்கும் பயன்படுகிறது. எவ்வளவு பெரிய ஊராக இருந்தாலும் அவனை சிறந்த பாதையில் மாணவனை அழைத்து செல்வது அவ்வூரில் இருக்கும் சிறிய பள்ளிக்கூடம் தான். நடுவர் அவர்களே, அவ்வூரில் இருக்கும் சிறிய பள்ளிக்கூடம் தான். நடுவர் அவர்களே, நான் செல்லும் கோவில்கள் குழந்தைகள் படிக்கும் பள்ளிக்கூடமே என்று ஜவஹர்லால் நேரு கூறுகிறார். நேரு அவர்கள் பள்ளியை கோவில்களுக்கு இணையாக ஒப்பிடுகிறார். இன்று ஏடு தூக்கும் சிறுவர்கள் நாளை நாடு காக்கும் தலைவர்கள். பள்ளி இல்லை என்றால் மாணவர்களை நெறிப்படுத்த முடியாது. பள்ளி இல்லை என்றால் மாணவர்களை நெறிப்படுத்த முடியாது. ஆகவே என்றென்றும் மாணவர்களை நெறிப்படுத்துவது சமுதாய பள்ளிக்கூடமே என்று கூறி அதையே தீர்ப்பாக வழங்க நடுவர் அவர்களை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பரவாயில்ல, பள்ளிக்கூடங்கிற அணியில அவங்க இறுதி வாதத்தை வச்சிருக்கிறாங்க. நல்லா பேசினாங்க. பள்ளிக்கூடம் தான் சார், அணித்தரமா இருக்கிறாங்க, ஒத்த காலில் நிக்கிறாங்க, புக்கு போல அருமையா பேசுறாங்க. சரி, இருந்தாலும் சமுதாயங்கிற அணியில என்ன கருத்தை சொல்றாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வருவோம். வாங்க, பேசுங்க. பகுத்தறிவால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதையிலும் பாடலில் உண்டு என்ற பாடலை கேட்டிருக்கிறீர்களா நடுவர் அவர்களே? இன்று உலகத்தில் பிரபலமானவர்களில் அனைவருமே தன் புத்தி கூர்மையால் மட்டுமே பெயர் பெற்றுள்ளார்கள். உலக புகழ் பெற்ற இரும்பு பெண்மணியாகிய நாம் முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் தன் புத்தி கூர்மையாலும் சமயோசித தன்மையாலும் உலக புகழ் பெற காரணம் அவரின் பள்ளி படிப்பா? இல்லை, அவர் தந்தையார் எழுதிய கடிதங்களின் மூலமும் அனுபவங்களின் மூலமே அவரின் திறமைகள் வெளிப்பட்டன. எதிரணியின் வாதம் பள்ளிக்கூடம் தான் இளைஞர்களை நெறிப்படுத்துவதாக பேசினார்கள். எல்லா பள்ளிக்கூடத்திலும் முதலில் சொல்லிக் கொடுப்பது என்ன? அமைதியாக இரு என ஆசிரியர் கூறும்போது நம் சப்த நாடிகள் அடங்கி வருகின்றன. எப்படி நம்மை அடங்கு என அடக்கி வைப்பது
அதுதான் பள்ளிக்கூடம். தொடங்க தொடங்க என ஊக்குவிப்பது சமுதாயமே. சமுதாயம் மட்டும் நம் செயல்களை ஊக்கப்படுத்துகிறது. எதிரணியை ஊக்கப்படுத்துகிறது. இன்றைய காலகட்டத்தில் பள்ளியில் படிக்கும் பாடங்கள் என் நண்பன் கூறியது போல் ஏன் சுரக்காயமா இருந்தால் அந்த பாடங்களை வைத்துக் கொண்டு சமூகத்தின் நல்ல அந்தஸ்து கிடைக்குமா என்றும் இல்லை. வெறும் படிப்பு வேலைக்கு ஆகாது. அதோட அனுபவ அறிவு இருந்தால் மட்டுமே ஒருவன் தான் சார்ந்த சமூகத்திற்கும் தன் குடும்பத்திற்கும் எதிர்கால சந்ததிகளுக்கும் நல்ல வழிகாட்டியாக இருக்க முடியும் என நான் எண்ணுகிறேன். பல ஆண்டுகளாக நிலுவையில் இழுத்தடிக்கப்பட்ட வழக்குகளின் தீர்ப்பை நமது ஊர் நாட்டாமைகளும் சின்ன கவுண்டர்களும் கூறி முடிக்கவில்லையா? அவர்கள் எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தார்கள்? அவர்களுக்கு உதவியது அனுபவ அறிவே. எனவே நடுவர் அவர்களை, மாணவர்களை அல்லது இளைஞர்களை நெறிப்படுத்துவது சமுதாயமே என கூறி நல்ல தீர்ப்பை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு அமர்கின்றேன். அருமையா பேசுனாங்க. கிராமத்துல தானே சார் நாட்டாம இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன தீர்ப்பு சொல்லலையா? அவங்க தீர்ப்புப்படி நாங்க நடக்கலையா? நல்லா தானே போயிட்டு இருக்கு. அப்ப வந்து கிராமத்துல இருக்கக்கூடிய இளைஞர்களை நெறிப்படுத்துறது யாரு அப்படின்னா சமுதாயம் தானே சார் கேக்குறாங்க. நல்ல கருத்துக்கள் எல்லாம் இருக்கு. சரி, இப்போ இரண்டு தரப்பினரும் அவங்களுடைய பேச்சை வந்து முழுமை செஞ்சாச்சு. இப்போ பொறுப்பு வந்து நடுவரை சார்ந்த பொறுப்பு, ரொம்ப பயங்கரமான பொறுப்பு. இப்ப தீர்ப்பு சொல்லலைன்னா நீங்க விட மாட்டீங்க போல இருக்கு. எதையாவது சொல்லி ஆகணும் போல தெரியுது. சரி, இப்போ ஒரு மாணவன் நல்ல மாணவன் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது அவன் வந்து ஒழுக்கமா சொல் பேச்சு கேட்கிற மாணவனா இருக்கணும். அது உண்மைதான். இப்ப ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு வாத்தியார் ஒரு வேலையை சொல்றாரு. தம்பி, இந்த மாதிரி ஒரு சாக் பீஸ் வாங்கிட்டு வாப்பா, தலைமை ஆசிரியர்கிட்ட போய் ஒரு சாக் பீஸ் வாங்கிட்டு வா அப்படின்னா ஓடி போய் வேலையை செய்யறான். அதுக்கு எந்த எதிர்ப்பும் மாற்று கருத்து அந்த மாதிரி எதுவுமே இல்ல. இதே வேலைய ஒரு பெற்றோர் வீட்டுல சொல்றாங்க, தம்பி கடையில போய் ஒரு கடுகு, ஒரு 2 வாழைப்பழம், ஒரு உப்பு வாங்கிட்டு வாப்பா அப்படிங்கிறாங்க. இவனும் அம்மாவுக்கு உதவி செய்யணுமே, அப்பாவுக்கு உதவி செய்யணுமே, நமக்கு சாப்பாடு தர்றாங்களே, நல்லா பாத்துக்கிறாங்களே, திருவிழாவுக்கு துணியெல்லாம் எடுத்து தர்றாங்களே, நல்ல அழகான செப்பல் எடுத்து தர்றாங்களே இப்படின்ட்டு அம்மா மேல இருக்கக்கூடிய அப்பா மேல இருக்கக்கூடிய பாசத்துல கடைக்கு போயிடலாம். போகும்போது இவனுடைய நண்பர்கள் ஊருக்காரங்க 1-2 பேர் பாக்குறாங்க, என்னடா போற? கடைக்கு போறேன் அப்படின்னு. கடைக்க போறா? போ அப்படி ஒரு எதேச்சு இதுல அப்படி பேசுறாப்ல. சரி, இதை விடுங்க. தண்ணி எடுக்கிறதுக்கு சொல்றாங்க, 2 தெருவு தண்ணி, ஒரு குழாய் இருக்குடா, அந்த குழாயில போய் 2 குடம் தண்ணி எடுத்துட்டு வாடா அப்படிங்கிறாங்க. இவனும் ஆம்பளை பையன் வச்சுக்கோங்க, தோல்ல குடத்துல தண்ணி எடுக்கிறதுக்கு அப்படி போயிட்டே இருக்கிறாப்ல. தண்ணி எடுத்துட்டு வரும்போது கிண்டல் பண்றான், பாரு என்ன மாதிரி வளர்ந்துருக்கிறான், போய் தண்ணி தூக்கிட்டுறான் பாரு அப்படின்னு கிண்டல் பண்றான். யாரு? பள்ளிக்கூடத்துல இருக்கிற ஆட்களை கிண்டல் பண்றான் இல்ல, சமுதாயத்துல இருக்கிறவன் தாங்க கிண்டல் பண்றான். பாரு ஆளு மட்டும் வளர்ந்துருக்கிறான், தண்ணி தூக்கிட்டு இருக்கிறான். தண்ணி தூக்குனா தப்பாங்க? அம்மா அப்பாவுக்கு உதவி செஞ்சா தப்பா? எந்த தப்புமே கிடையாது. கிண்டல் பண்றான். நல்லா ஒருத்தன் வாழ்ற விட மாட்டேங்க. இதை விடுங்க. ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கிற பையன் கிராமத்துல நடக்கிற எதேர்ச்சியான நிகழ்வுகள்ங்க. 8ஆம் வகுப்பு படிக்கிற பையன் டவுசர் போட்டு போறான் விளையாட. டவுசர் உடனே அவன் சொல்றான் பாருங்க, இன்னொருத்தன், என்னடா 7 கிழமை வயசாகுது, சும்மா டவுசர் போட்டு வந்து விளையாடுறிய, வெக்கமா இல்ல அப்படிங்க. எங்க 8வது படிக்கிற பையன் அவன் வீட்டுல கிராமத்துல கிரவுண்ட்ல டவுசர் போட்டு போனா என்னங்க கிண்டல் பண்றான். 70 வயசாகிறவன் விழுக்கிற வேஷ்டியை எடுத்துட்டு வாடா, லுங்கியை எடுத்துட்டு வாடான்னு அவனை மோட்டிவ் பண்றான், ஊக்கப்படுத்துறான். 8வது படிக்கிற பையன் லுங்கி உடுத்தா என்ன, டவுசர் போட்டா அவனுக்கு என்னங்க கிண்டல் பண்றான். இதாங்க கிராமம், இதான் சமுதாயம். விடமாட்டான்.
வாழவே விட மாட்டான். பள்ளிக்கூடத்துல அப்படி நடக்குதா? கிண்டல் பண்றானா? கிடையாது. அடுத்து பாருங்க, வீட்டுல நடக்கக்கூடிய நிகழ்வு. இப்போ ஒரு அம்மா வந்து ஒரு 5:30க்கு எழுந்து வெளியில வாசல் தெளிச்சு கோலங்கள் எல்லாம் போடுறாங்க. 6 மணிக்கு அம்மா வந்து 5:30க்கே எழுந்தாச்சு. 6 மணிக்கு அடுப்பு பத்த வைக்க நேரத்துல பொண்ணும் இல்ல பையன் பெட்ல தூங்கிட்டு இருக்கிறான். அவனை எழுப்புறாங்களாம், தூக்கத்துல இருந்து எழுப்பி விடுறாங்களாம். ஃபர்ஸ்ட் சொல்றாங்க பாருங்க, 6 மணிக்கு நேரத்தை நல்லா பாத்துக்கோங்க. 6 மணிக்கு, டேய் கண்ணு, டேய் ராசா, செல்லக்குட்டி எழுந்துருடா கண்ணு. 6 மணிக்கு சொல்றாங்க. இவன் என்ன பண்றான், இந்த பக்கமா படுத்துட்டு இருக்கிறவன் அம்மா அப்படின்ட்டு அந்த பக்கமா படுக்கிறான். சரி, இவங்க ஸ்டவ் பத்த வச்சு அது பாட்டுக்கு ஒலை கொதிச்சுட்டே இருக்கு. இப்ப காய் நறுக்கிறதுக்கு 2 கத்திரிக்காய், 2 வாழைக்காய், 2 வெங்காயம் எடுத்து நறுக்கிட்டு இருக்காங்க. மணி 6:15 ஆயிப்போச்சு. இப்போ சொல்றாங்க, டேய் டேய் சொல்றாங்களா? எழுந்துடா எழுந்துடா சொல்றாங்களா? சொல்றாங்க. அவன் என்ன பண்றான், இந்த பக்கமா படுத்துட்டு இருந்தவன் அந்த பக்கமா படுக்கிறான். போதாததுக்கு கொஞ்சம் தொலைவா இருக்கிற போர்வைய வேற போத்திட்டு படுக்கிறான். சரி விட்டாச்சு, 6:15 ஆயிப்போச்சு. இனி என்ன பண்றது, வந்துருவான், நம்ம தான் சவுண்ட் விட்டோம்ல, வந்துருவான் அப்படின்ட்டு இவங்க அடுத்து கொஞ்சம் இந்த மிளகா பொடி மல்லிப்பொடிய அடுப்புல அப்படி போடுறாங்க. 6:30 ஆயிப்போச்சு. நேரத்தை மட்டும் பாத்துக்கோங்க, 6, 6:15, 6:30. 6:30க்கு இது கிராமத்துல எதேச்சியா நடக்கிறது. நான் வந்து எங்க எதுவும் புத்தகத்துல பார்த்து படிக்கிறதோ யாராவது சொல்றத கேட்கறதோ அப்படி எல்லாம் கிடையாது. ஏன்னா என்னுடைய அனுபவத்துல கூட இது நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. என் அம்மா கூட என்ன எல்லாம் இப்படி எழுப்பி இருக்கிறாங்க. இது வந்து எதேச்சியா நீங்க உங்களுடைய நெஞ்சத்தை தொட்டு பாருங்க. இத போல நீங்க உங்க குழந்தைகளை சொல்லி இருக்கிறீங்களா, சொல்லலையா? சொல்லி இருக்கிறீங்க தானே? கட்டாயம் சொல்றது எதேச்சை. 6:30க்கு என்ன வந்துட்டு பாருங்க, 6 மணிக்கு செல்லக்குட்டி அம்முக்குட்டி, 6:15க்கு டேய், 6:30க்கு சரி அப்போ இவன் எழும்ப போறானா? எழும்புறது கிடையாது. 6:45க்கு இன்னும் வேற வேற வரும். அப்பனை போலே இரு, அதே போலே இரு. இப்படி எல்லாம் வரப்போகுது. இதெல்லாம் யாரு கேட்டுட்டு இருக்கிறா? தூங்குறது போல நடிச்சுட்டு தூங்காம போர்வைக்குள்ளால பொதிஞ்சு உட்கார்ந்து கேட்டுட்டே உட்கார்ந்து இருக்கிறான். என்ன நடக்குது பாக்கலாம், என்ன நடக்குது பாக்கலாம் அப்படின்னு. புரியுதுங்களா? அப்போ அந்த பெற்றோர், அந்த தாய் தந்தை என்ன வார்த்தைகளை பயன்படுத்துறாங்கிறத நீங்க பாத்துக்கோங்க. இத அந்த பிஞ்சு நெஞ்சு காதுல வாங்கிக்குது. இப்படி சொல்லலாமா அப்படின்ட்டு அப்படியே தூங்கி எழுந்து வெளியில வந்து கிரவுண்ட்ல அப்படி வேப்பமரத்தடியில பஸ் ஸ்டாப்ல கடை பக்கத்துல இன்னொருத்தனை அதே வார்த்தைகளை வச்சு அவன் கூப்பிடுறான். காலைல அம்மா கூப்பிட்டாங்கல்ல என்ன ரூம மாடம் கூப்பிடுறான். இது ஒரு கதை. நாங்க எல்லாம் சின்ன வயசுல இருக்கக்கூடிய டைம்ல ஒரு எதேச்சியான ஒரு நடைமுறையை கொஞ்சம் நகைச்சுவையா சொல்லுவாங்க. அதுல இருக்கக்கூடிய கருத்து என்னன்னா, எப்போதுமே பிள்ளைகளை வந்து அடிக்க கூடாது, அடிச்சு வளர்க்கணும் அடிச்சு வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பழமொழித்தான். பிள்ளைகள்ட்ட நல்ல பாசமா இருந்தாவே நல்ல அன்பான பிள்ளைகளா தான் இருக்கும். இப்ப பள்ளிக்கூடத்துல எல்லாம் அடிக்கிறதே கிடையாது. அது போல பெற்றோர்கள் வீட்டிலையும் பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது, அடிக்க கூடாது. ஆரம்பத்துல எல்லாம் ரொம்ப கடுமையான தண்டனைகள் பெற்றோர்கள் வீட்டில் கொடுத்தது வழக்கம். நான் கூட எங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து மிக கடுமையான தண்டனைகளை எல்லாம் வாங்கியிருக்கிறேன். அது போல செய்யக்கூடாது. அந்த தண்டனையை வாங்கினதுனால தான் இப்ப ஒரு சின்ன ஒரு கதை எப்படின்னு கேளுங்க. 3 வயசுல இருக்கக்கூடிய ஒரு பையனை ஒரு அப்பா படி முறைக்கிறாரு. என்னடா போய் பேசுறியா, என்னடா சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு அப்படி மிரட்டி பயமுறுத்துனதுமே அந்த 3 வயசுல இருக்கக்கூடிய பையன் என்ன செய்யறான், பயப்படுறான், மறைக்கிறான், அச்சத்துல அப்படி விழுந்துடுறான். ஐயோ அப்பா என்னமோ சொல்ல போறாரு, அடிக்க போறாரு அப்படின்னு என்னமோ வருது. சரி, இதே 4 வயசுல ஒரு சின்ன குச்சி எடுத்து ஏய் சாப்பிடுறா, ஏய் போய் பேசாதடா, ஏய் அது செய்யாதடான்னு சொன்னா
அழுதுறான். 3 வயசுல பயப்படுறான், 4 வயசுல அழுதுறான். இதே பழக்கத்தை 5 வயசுல பொய் பேசுறியா, என்னடா பொய் பேசுறியா, அப்பா கிட்டே பொய்யா, அம்மா கிட்டே பொய்யா அப்படின்னு கம்பெடுத்தா ஓடிடுறான், நிக்க மாட்டான். அப்ப கம்பெடுத்துட்டான், இனி நின்னா தானே இங்க அப்படின்ட்டு ஓடிடுறான். பெரியம்மா வீட்டுக்கு எல்லா வீடும் பக்கம் பக்கமா தானே இருக்கும், சித்தி வீட்டுக்கு போய் ஓடிடுறான். அதுக்கப்புறமா 6 வயசுல பாத்தீங்கன்னா இதே கம்ப நீங்க எடுக்கிறீங்க, ஓட மாட்டான். என்ன அடிச்சிருவியா, என்ன அடிச்சிருவியா, முறைக்கிறான். அப்ப ஒரு வயது கிடக்க அவனுடைய நிலைப்பாடு எங்க போயிட்டு இருக்கு பாருங்க. இது 7 வயசுல இதே கம்ப நீங்க எடுத்து அவனை அடிக்க போனா முறைக்க மாட்டான், அப்படி கம்ப பிடிச்சுக்கிறான். இப்ப அடி பாக்குறான், அடிச்சிருவியா, பிடிச்சு வச்சுக்கிறான். சரி, இதை 8 வயசுல நீங்க அடிச்சீங்கன்னா கம்ப வாங்கி படிச்சிடலாம். அப்படியே அப்பா கிட்ட இருந்து கம்ப பிடிங்கிறான். இப்ப கம்பு யார் கையில இருக்கு, மகன் கையில. 9 வயசுல நீங்க பையன் அடிக்க போனீங்கன்னா அவன் உங்களை போட்டுறான் ஒரே அடி. ஆக இன்னைக்கு சமுதாயத்துல இதுதான் நடக்குது. அப்ப என்ன செய்யணும், பிள்ளைங்களை மிரட்டுறாப்ல அப்படி நைஸா இருக்கணும். ஒரு படத்துல சொல்லுவாங்க, பேசாதுங்க சொல்லுங்க. பக்கத்துல ஒரு படம் காக்கி சட்டைன்னு ஒரு படத்துல ஒரு நகைச்சுவை, ஒரு நீதிமன்ற வழக்குல ஒரு நகைச்சுவை நடிகரும் ஒரு நீதிபதியும் வாதாடுறாப்புல ஒரு வழக்கு. கைதி அடிச்சீங்களா, பேசாதீங்க சொல்லுங்க. கைதி அடிச்சீங்களா, நகைச்சுவை நடிகரும் அவரு பேசாதீங்க சொல்லுங்க. அதே போல நீங்க என்ன செய்யணும், அடிக்க கூடாது, மிரட்டணும். எப்படி அடிக்காம எப்படி சார் மிரட்டுறது, அடிக்காதுங்க மிரட்டுங்க, அடிக்காதுங்க மிரட்டுங்க, இப்படி சொல்ல வேண்டிய சூழ்நிலை நமக்கு இருக்கு. இல்லைன்னா அவன் பாட்டுக்கு கெட்டு போயிடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வார்த்தைகள் விளையாடுவது, ஒரு பெற்றோரா இருந்தாலும் சரி, ஊர் பெரியவர்களா இருந்தாலும் சரி, இளைஞர்களா இருந்தாலும் சரி, இவங்க எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாணவர்கள் போய் அங்கங்கே போய் சேர்ந்துக்கிறான். ஒரு கடைக்கண்ணி, ஒரு பஸ் ஸ்டாப்பு, ஒரு மரத்தடியில போய் சேர்ந்துக்கிறான். இந்த பெரியவர்கள் என்ன வார்த்தைகளை அங்க பயன்படுத்துறாங்கன்னு பாக்கணும். மாப்பிள்ள, மானங்கட்ட மாப்பிள்ளங்க, இத இவன் கேட்டுட்டு பள்ளிக்கூடத்துல வந்து பக்கத்துல இருக்கிறவன சொல்லலாம், மனுங்கட்ட மாப்பிள்ள. அவன் உடனே நேர வாத்தியார்ட்ட வரான், சார் என்ன இப்படி சொல்றான் சார். நம்ம கேட்டா, இது உனக்கு யாரா சொல்லி தந்தா, நேற்று பஸ் ஸ்டாப்ல போய் பேசிட்டு இருந்தாங்க சார், நான் கேட்டேன், காதுல விழுந்துச்சு, நான் சொன்னேன் சார், சாரி சார் மன்னிச்சுக்கோங்க, இனி சொல்ல மாட்டேன். இது ஒரு வார்த்தை. இது போல பல வார்த்தைகளை அவன் சமுதாயத்தில இருந்து, பெற்றோர்கிட்ட இருந்து, பெரியவர்கள்ட்ட இருந்து, இளைஞர்கள்ட்ட இருந்து அவன் கத்துட்டு வரான். அப்ப இதை நீங்க எங்க இருந்து அவன் என்னென்ன விதமான மாற்றங்களை அவன் உணர்றான்னு பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சில ஆட்கள் வந்து இந்த புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கும். அது அப்பாவா இருந்தாலும், பெரியப்பாவா இருந்தாலும், சித்தப்பா, மாமா, பெரிய ஐயா, எல்லாரும் புகைப்பிடிக்கிறாங்க. இவங்க என்ன செய்யணும்னா, எதிரில உட்கார்ந்து இருக்கிறது நம்ம பேரப்பிள்ளை, நம்ம மகன், அண்ணன் பையன், தம்பி பையன், அவன் இந்த மாதிரியான ஒரு கெட்ட பழக்கத்துக்கு ஆளாக கூடாது. ஆக அவன் முன்னாடி இந்த மாதிரியான கெட்ட பழக்கத்தை வந்து நாம பயன்படுத்த கூடாதுன்னு ஒரு எச்சரிக்கை உணர்வோட செயல்படணுமா இல்லையா? அப்படியே செயல்படுறாங்க இல்ல. சமுதாயத்துல வியாபாரத்துல சும்மா பொழுது போக்கிட்டு இருப்பாங்க. கடையில போய் ஒரு கட்டு பீடி வாங்குறதுக்கு நடந்தா இங்க வலிக்குது, நடக்காம இருந்தா அங்க வலிக்குது, இழுக்காம இருந்தா நெஞ்சில வலிக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாப்ல. எதுல ஒரு பையன் வரான், தம்பி இதா அப்படி ஒரு கட்டு பீடி வாங்கிட்டு வாமா. இவன் என்ன பண்ணுவான், இதுவும் பீடியா, பீடி இப்படிதான் இருக்குமா, இதை என்ன செய்வாங்க பார்த்துட்டே உட்கார்ந்து இருக்கிறான். ஆக ஒரு கெட்ட பழக்கம் ஒரு மாணவனுக்கு வருவதற்கு என்னென்ன நடைமுறைகள், என்னென்ன வழிமுறைகள், எந்தெந்த விதத்துல வருதுன்னு நீங்க பெற்றோர்கள் உணர்ந்து செயல்படணும். அதுபோல இப்ப மது கலாச்சாரம்ங்கிறது கிராமத்துல நல்ல நிகழ்வா இருந்தாலும் அப்படி ஒரு பழக்கம் இருக்கு. கெட்டது நடந்தாலும் இது இல்லாம ஒன்னும் நடக்க